கொள்ளிடம் ஆற்றில் கதவணைகள் அமைக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றங்கரையோர பகுதிகளில் வணிகர்கள் கடைகளை அடைத்து அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். காவிரி டெல்டா மற்றும் கடைமடை பகுதியில் ஒவ்வொரு போக சாகுபடியின் போதும் கர்நாடகத்திடம் காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் வாயிலாக வாதாடி போராடி தண்ணீரை பெறும் நிலை உள்ளது. இவ்வாண்டும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகம் கைவிரித்த நிலையில் இயற்கையின் வரமாக காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து கர்நாடக அணைகள் நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டு மேட்டூர் அணை நிரம்பி தண்ணீர் திறக்கப்பட்டது. அதில் பெருமளவு தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டு வீணாக கடலில் கலந்தது. ஆண்டுதோறும் இதுபோல தண்ணீர் வீணாவதை தடுத்து விவசாயம் மற்றும் குடிநீருக்கு பயன்படுத்தவும் கடல் நீர் உட்புகாமல் தடுக்கவும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் குமரமங்கலம் ஆதனூர் இடையே 463 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கதவணை அமைக்கும் பணி முடிவுறும் தருவாயில் உள்ளது. தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2020ஆம் ஆண்டு மயிலாடுதுறை மாவட்டம் மாதிரி வேலூர், கடலூர் மாவட்டம் கருப்பூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் அளக்குடி, கடலூர் மாவட்டம் திருக்கள்ளிப்பாளை இடையே 2 கதவணைகள் அமைக்க கோரிக்கை எழுந்தது. அதனை ஏற்று அந்த இரு இடங்களிலும் கதவணைகள் அமைக்க தமிழக அரசு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டது. தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து 2022ஆம் ஆண்டு திமுக தலைமையிலான தமிழக அரசு சட்டமன்றத்தில் மாதிரி வேலூர், கருப்பூர் இடையேயான கதவணை திட்டம் கைவிடப்பட்டதாக அறிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அளக்குடி, திருக்கள்ளிப்பாளை கதவணை திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இவ்வாண்டும் கொள்ளிடம் ஆற்றில் பல லட்சம் கன அடி தண்ணீர் வீணாக கடலில் கலந்ததை அடுத்து கொள்ளிடம் ஆற்றில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு கதவணை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மேலெழுந்துள்ளது. இந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் கதவணைகள் அமைத்து தண்ணீரை தேக்கி பயன்படுத்த வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் அணைக்காரன் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் வணிகர்கள் தங்களது கடைகளை காலை 6 மணி முதல் 11 மணி வரை அடைத்து அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். பல நூற்றுக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டு உள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.